சமானார்த்தி சப்து, சம அர்த்தம் உடைய வார்த்தைகள், ஈக்குவலண்ட் வேர்டு அப்படி சொல்லலாம். சினானிம், சமானார்த்தி சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். हिंदी में एक ही अर्थ के लिए कई शब्द प्रचलित हैं. ஹிந்தியில் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பல வார்த்தைகள் இருக்குது, புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா மொழியிலையுமே இருக்குது. इनको सीखने से छात्रों के शब्द ज्ञान की वृद्धि होती है. அதான் शब्द ज्ञान की वृद्धि அப்படின்னா வொக்காபுலரி, அந்த சொல் ஞானம் என்னது, அதிகரிக்கிறது. ஒரே வார்த்தையை பல இடங்களில் உபயோகப்படுத்தாமல் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா, நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியும். இப்போ பார்க்கலாம். தர்த்தி பூமி, பூமினாலும் உங்களுக்கு தெரியும், அப்போ தர்த்திங்கிறது பூமி. பெரும்பாலும் இந்த சமானார்த்தி சப்தில் இருக்கக்கூடிய வார்த்தை ஒன்று ஃபார்சி வார்த்தையாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு சம்ஸ்கிருத வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் இதில் அப்படி தான் இருக்க போகுது. இல்லாட்டி சம்ஸ்கிருதத்திலிருந்து மாறுபாடு அடைஞ்சி வந்த வார்த்தைகளாக இருக்கும். அதாவது தத்பவ சப்துகளாக இருக்கும். தத்பவன்னு என்னது, சம்ஸ்கிருதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள், ஆனால் கொஞ்சம் அதில் சேஞ்ச் ஆகிருக்கும், அர்த்தம் மாறி இருக்காது. ஸோ இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், சமானார்த்தியில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒன்று ஃபார்சி லாங்குவேஜில் உள்ளது, பாரசீக மொழியில் உள்ள வார்த்தைகளாக இருக்கும். அதிலிருந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான சம்ஸ்கிருத வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அல்லது சம்ஸ்கிருதத்திலிருந்து மாறிய அந்த வார்த்தையிலேருந்து, தத்பவ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து திரும்ப தத் சம, அதாவது சம்ஸ்கிருத வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. சமுத்ர சாகர், தன் ஷரீர், குஸ்ஸா குரோத், நதி சரிதா, இதில் ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை தான். ராத் ராத்ரி, பேட் விருக்ஷ், சஹி டீக், गांव ग्राम, अखबार समाचार पत्र, ரோகி பீமார், இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அக்குபார்னா நியூஸ் பேப்பர், சமாச்சார் பத்து, ரோகினா நோய், பீமார் அதாவது ரோகுனா நோய், ரோகினா அந்த நோயாளின்னு அர்த்தம், பீமார் அப்படின்னா நோயுற்று இருத்தல். சன்சார், துனியா, பாஷா, ஜுபான், பாஷானா மொழி இல்லையா, ஜுபான்னாலும் அதே தான். ரோஸ் பிரதிதின் டெய்லி, பத்ரு சிட்டி லெட்டர், விருத் கிலாஃப் எதிராக, அப்போஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். புத்ரு பேட்டா, இது உங்களுக்கு தெரியும். அவுரத் ஸ்திரீ, புருஷ் மர்து, ஹாத் கர் அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம், கரம் அப்படி சொல்கிறோம் இல்லையா. தேஷ் முல்க், முல்க்னாலும் தேசம். தந்தா பேஷா தொழில், பிரஷ்ன் சவால் கொஷின், ஜங்கல் வன் காடு, ஆகாஷ் ஆஸ்மான் ஆகாயம் வானம், கிதாப் புஸ்தக் புத்தகம், அத்தியாபக் சிக்ஷக் ஆசிரியர், சிர் மஸ்தக் தலை, ராஜா நரேஷ், நரேஷுங்கிற வார்த்தை நரர்கள் அப்படின்னா மனிதர்கள்னு அர்த்தம், ஏஷ் அப்படின்னா தலைவன், நரர்களுக்கு தலைவன் ராஜா இல்லையா. சுரேஷ் அப்படின்னா சுரர்கள் தேவர்கள், அவர்களுடைய தலைவன், அதனால சுரேஷுங்கிற வார்த்தை இருக்குது, தேவேந்திரனை குறிக்குது. இப்படி தான் அந்த வார்த்தைகள் இந்த காரண பெயரில் வந்தது. ஸோ ராஜாங்கிறது மக்களின் தலைவன் இல்லையா. ஸோ ராஜா நரேஷ். சித்ரு தஸ்வீர் ஓவியம், ராஸ்தா மார்க் வழி பாதை, பானி ஜல் அது தெரியும் ஜலம் நீர், சூரிய சூரஜ் சூரியன் தெரியும், ஆத்மி மனுஷ்ய மனிதன், ஆக் அக்னி, இது அக்னிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஆகுங்கிறது. நான் சொன்ன மாதிரி தத்பவ வார்த்தை, ஆகுங்கிறது தத்பவ. கர் கிருஹ், ஜரூர், கர் கிருஹ் தெரியும் உங்களுக்கு, கிருஹம் வீடு, ஜரூர் ஆவஷ்யக் நிச்சயம் அவசியம், தின் திவஸ் அது உங்களுக்கு தெரியும், டே நாள் பகல், யாத்ரா சஃபர் பயணம், ஷஹர் நகர் நகரம், நக்ஷத்ரு தாரா நட்சத்திரம், ஆங்க் நேத்ரு கண்கள் கண், பாட் சபக் பாடம் லெசன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஹவா வாயு காற்று, வஸ்திரு கப்புடா துணி, வஸ்திரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறது உண்டு, சம்ஸ்கிருத வார்த்தையை தான் அப்படி சொல்கிறோம், நமக்கு ஆடை அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இருக்குது. உத்தர் ஜவாப் பதில், உத்தருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல, ஜவாப் மீனிங் அப்படி, இந்த மீனிங் எப்படி இருக்குன்னா பதில்ங்கிற மீனிங்கில் இருக்குது.
உத்தர்னா நார்த்துங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, வடக்குன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. ஜான்வர் பஷு அனிமல். சாத்தி சீனா மார்பு. ஸோ இதுதான் அவங்க இதில் கொடுத்துருக்கிறது. இது நியூ சிலபஸில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. ஓல்டு சிலபஸில் எக்ஸாமில் வரலை, இந்த தடவை எக்ஸாமுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.